அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கவினா கிளாஸஸ். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 குரூப் 2A உடைய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் நம்மளுக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. அந்த எக்ஸாமினேஷனுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அது கூடயே என்னென்ன கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்குமே நம்மளுக்கு ஆப்ஷன் ஓப்பனில் இருக்குது. ஸோ அதில் என்னென்ன சேலஞ்ச் சப்மிட் பண்ணலாம், எந்தெந்த கொஷின்ஸ்க்கெலாம் நம்மளால் கிளைம் பண்ணிக்க முடியும், எந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும், எந்த கொஷினுக்கு வேறு ஆன்சர் கரெக்டானதாக இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே ப்ரூஃபோடு நம்ம பார்க்க போகிறோம். ஜிஎஸ் தமிழ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சப்ஜெக்டாக நம்ம இதில் பார்த்துடலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஜிஎஸ்சில் என்னென்ன கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத அஃபிஷியல் ப்ரூஃபோடு நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கொஷின் பார்க்க போகிறோம் அப்படின்னா 188வது கேள்வி. இதில் பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து 2 மற்றும் 4 சரி அப்படிங்கிற ஆன்சர் கரெக்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அந்த ஆன்சரை தவறானது அப்படின்னும், இதுக்கு கரெக்டான ஆன்சர் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்லேயே ஒன்று இருக்குது. 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான பதிலாக இருக்கும். அது எதனால் அப்படிங்கிறத நம்ம ப்ரூஃபோடு பார்த்துடலாம் வாங்க. ஸோ இந்த கேள்வியில் 2 மற்றும் 4 சரி அப்படிங்கிறது தவறு. எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா, வெம்பாவூர் அப்படிங்கிற இடம் நம்மளுக்கு திருச்சி மாவட்டத்தில் கிடையாது. அந்த இடம் நம்மளுக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் இருக்குது. அதனால் 4 நம்மளுக்கு தவறானதாக இருக்கும். அந்த வகையில் தான் 2 மற்றும் 4 சரின்னு கொடுத்துருக்கிறது தவறு அப்படின்னு குறிப்பிட்டிருந்தோம். அதே மாதிரி கன்னியன்குட்டை அப்படிங்கிற இடம் சேலம் மாவட்டத்தில் தான் இருக்குது. தொப்பூர் அப்படிங்கிற இடம் பார்த்தோம் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் இருக்குது. தொப்பூர் அப்படின்ற மாவட்டம் தருமபுரியில் இருக்குது அப்படிங்கிறது சரியாக பொருந்தி இருக்கும் பட்சத்தில் அதை நம்ம கரெக்டான ஆன்சராக எடுக்கணும். அதனால் 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கும். இதற்கான ப்ரூஃபையும் நம்ம பார்த்துடலாம். ப்ரூஃப் பார்த்தீங்க அப்படின்னா, இது தருமபுரி மாவட்டத்தினுடைய அஃபிஷியல் வெப்சைட். இதில் பார்த்தீங்க அப்படின்னா தொப்பூர் அப்படிங்கிறது நம்மளுக்கு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் உள்ளடக்கி வருது. இதை நீங்கள் ப்ரூஃபாக சப்மிட் பண்ணலாம். அப்படி இல்லைனா இந்த அஃபிஷியல் வெப்சைட்லேயே உங்களால் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்டுக்கான மேப்பை எடுக்க முடியும். அந்த மேப்பில் பார்த்தீங்கன்னாலுமே தொப்பூர் அப்படிங்கிற இடமை நீங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட மேப்பில் பார்க்கலாம். அதையுமே நீங்கள் எவிடன்ஸாக எடுத்து வைக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் அடியில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டாக பிரிச்சுருந்துருப்பாங்க. அதில் பிளாக்கில் பார்த்தீங்கன்னாலுமே அதுலேயும் நம்மளுக்கு தொப்பூர் இடம்பெற்றிருக்கும். இந்த மாதிரி அஃபிஷியல் வெப்சைட்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்த வகைகளில் எல்லாத்துலேயுமே நீங்கள் தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்குள்ளே தான் தொப்பூர் இடம்பெற்றிருக்கு அப்படிங்கிறத ப்ரூஃபாக சப்மிட் பண்ண முடியும். இதில் எந்த ப்ரூஃப் வச்சாலுமே நம்மளுக்கு அக்செப்டபிள் தான். எல்லாருமே கவர்மெண்ட் வெப்சைட்லேருந்து மட்டும் எடுத்தீங்க அப்படின்னா அதுக்கு எந்த ஒரு அப்ஜெக்ஷன்ஸுமே இருக்காது. மற்ற வெப்சைட்ஸ் விசிட் பண்ண வேண்டாம். அப்படி பார்க்கும்போதுல தான் இந்த கேள்விக்கான சரியான விடை 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது வரும். 2 மற்றும் 4 சரி அப்படின்னு டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து கொடுத்துருக்க ஆப்ஷன் நம்மளுக்கு தவறானதாக இருக்குது. இப்போது அடுத்த கேள்விக்கு போகலாம். அடுத்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா 128வது கேள்வி. இந்த கேள்விக்கு பார்த்தோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி தரப்புலேருந்து நம்மளுக்கு 1 மற்றும் 2 சரி அப்படிங்கிறது அவங்களோட சூஸ் பண்ண ஆன்சராக இருக்குது. இந்த ஆன்சர் இந்த கொஷினுக்கு தவறானதாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சரியான விடை கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்லேருந்து நம்மளால் இந்த கேள்விக்கு எடுக்க முடியாது. அப்படி பார்க்கும்போதில் இந்த கேள்விக்கு நம்மளால் கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும். கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனில் சரியான விடையை நம்மளால் சூஸ் பண்ண முடியலை அப்படின்னா அது கொஷின் செட் பண்ணவங்களோட மிஸ்டேக் தானே. அதனால் இந்த கேள்வியை அட்டன் பண்ண எல்லாத்துக்குமே கிரேஸ் மார்க் நம்மளால் வாங்கிக்க முடியும். எதனால் அப்படிங்கிறத ப்ரூஃபோடு பார்த்துடலாம் வாங்க. இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கும் எது சரியானவை அப்படிங்கிறதா நம்மளுக்கு கேள்வியாக கேட்டிருக்காங்க. 3வது கூற்று நம்மளுக்கு தவறு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏன்னா அதிக அளவில் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் நம்மளுக்கு கோயம்புத்தூரில் தான் இருக்குது அப்படின்றது தான் கூற்று. அது கோயம்புத்தூரில் கிடையாது அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லா தெரிஞ்ச விஷயம். அந்த கூற்று தவறாக தான் இருக்குது. இப்போது டிஎன்பிஎஸ்சி ஆன்சரின் படி 1 மற்றும் 2வது கூற்று சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இது ரெண்டுமே தவறு. தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு பார்த்தோம் அப்படின்னா உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் 3வது இடத்துல இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது 3வது இடத்துல இல்லை, 2வது இடத்துல தான் இருக்குது.
அதனால் அது நம்மளுக்கு தவறாக இருக்குது. அதே மாதிரியே 30% தொழில் முனைவோர் பெண்களாக இருக்காங்க அப்படின்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது சரியாக 30% கிடையாது. 26% பெண்கள் தான் நம்மளுக்கு தொழில் முனைவோராக ஈடுபட்டிருக்காங்க. அப்போது அந்த 2 கூற்றுமே நம்மளுக்கு தவறாகும் பட்சத்தில் கேட்டிருக்கிறது சரியானவை எது அப்படின்னா, ஆனால் 3 கூற்றுமே நம்மளுக்கு தவறாக இருக்கும் பட்சத்தில் நம்மளால் கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்லேருந்து சரியானவை எது அப்படிங்கிறத சூஸ் பண்ண முடியாது. இந்த காரணத்தினால தான் இந்த கேள்விக்கு நம்மளால் கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும். இதுக்கான அஃபிஷியல் ப்ரூஃபையுமே நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ண 2024-25 எம்எஸ்எம்இ பாலிசி நோட், எம்எஸ்எம்இயோட டாக்குமெண்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு உதயம் ரெஜிஸ்ட்ரேஷனில் தமிழ்நாடு வந்து 2nd பிளேஸில் இருக்குது அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருப்பாங்க. தமிழ்நாடு என்டர்பிரனர்ஸ் ஆர் விமனில் பார்த்தோம் அப்படின்னா 26% தான் வந்து விமன் என்டர்பிரனர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிறதையுமே குறிப்பிட்டிருப்பாங்க. ஸோ இது 2 வச்சு தான் நம்ம வந்து அந்த 2 கூற்றுமே தவறு அப்படிங்கிற கருத்தை வந்து முன் வச்சோம். இதே கண்டென்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பாலிசி நோட்ஸ் படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதுலேயுமே இடம் பெற்றிருக்கும். அதையுமே நம்ம வந்து ப்ரூஃப்க்கு எடுத்துக்கலாம். ஸோ இந்த ப்ரூஃப் வச்சு பார்க்கும்போதில் இந்த கேள்விக்கு நம்மளால் கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும். இப்போ அடுத்த கேள்விக்கு போகலாம். 106வது கேள்வி. ஸோ இந்த கேள்வியை பார்த்தோம் அப்படின்னா கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷனின் படி 3 மற்றும் சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கேள்விக்கு வந்து நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க ஆப்ஷன்லேருந்தே நம்மளால் சரியான விடையை வந்து மாற்றி எடுக்க முடியும். என்னன்னு பார்த்தோம்னா 2 மற்றும் 3 சரி அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கும். எதனால் அப்படிங்கிறத நம்ம இப்போது ப்ரூஃபோட பார்த்துடலாம். ஸோ இந்த கூற்றில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 3வது கூற்று சரி அப்படிங்கிறது கரெக்டு தான். இது கூடயே 2வது கூற்றும் சரி அப்படிங்கிறது வரணும். எதனால் அப்படின்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா சதகர்ணி அவர்களுடைய சாதனைகள் வந்து மனாஹாட் அப்படிங்கிற கல்வெட்டில் குறிப்பிடப்படவில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் என்ன அர்த்தம்? மனாஹாட் அப்படின்னு ஒரு கல்வெட்டு இருக்குது, அந்த கல்வெட்டில் இவர்களுடைய சாதனைகள் பற்றிய செய்திகள் இல்லை அப்படிங்கிறது தானே சொல்கிறாங்க. அது நம்மளுக்கு சரியான கூற்று தான். எதனால் அப்படிங்கிறத நம்ம புக்கோட எவிடன்ஸ் வச்சே பார்த்துடலாம். இந்த சோர்ஸ் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக்கிலேருந்து எடுத்தது. தென்னிந்தியாவில் சமுதாய உருவாக்கம் அப்படிங்கிற லெசன் 11th ஹிஸ்ட்ரியிலேருந்து இருக்குது. அதில் சாதவாகனர் காலத்துடைய முக்கியத்துவம் அப்படிங்கிற பேராகிராஃப் கடையில் தான் இது நம்ம எடுத்திருக்கிறோம். நனிகாட் கல்வெட்டு அப்படிங்கிறதுல தான் இவங்களுடைய சாதனைகளை பற்றிய குறிப்புகள் எல்லாமே இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காங்க. அப்போது நனிகாட் கல்வெட்டு அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா தான் சரியாக இருக்கும். இங்கே நம்மளுக்கு மனாஹாட் கல்வெட்டில் குறிப்பிடவில்லைன்னு தானே கொடுத்துருக்காங்க. அப்போது குறிப்பிடவில்லை அப்படிங்கிறது நம்மளுக்கு சரியான கூற்று தான். அதனால தான் 2ம் நம்மளுக்கு சரியாக வரணும் அப்படிங்கிறத குறிப்பிட்றோம். அப்போது அந்த வகையில் பார்க்கும்போதில் 2 மற்றும் 3 சரியானது அப்படின்னு தான் இந்த கேள்விக்கான சரியான விடையாக இருக்கணும். அதனால் ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சராக இருக்கும். 3 மட்டும் சரியானது அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா அது நம்மளுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆப்ஷன்லேருந்து சூஸ் பண்ணும்போது அது நம்மளுக்கு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்காது. 2 மற்றும் 3 அப்படின்னு கொடுக்குறது தான் நம்மளுக்கு சரியான விடையாக இருக்கும். இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கும் பி தான் கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். இந்த ப்ரூஃபை வச்சு நம்மளால் அதை கிளைம் பண்ணிக்க முடியும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ இந்த கேள்வி பார்த்தோம் அப்படின்னா 133வது கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்த மட்டுக்கும் இது வந்து பார்த்தோன்னா திருக்குறளை பற்றின ஒரு கேள்வி. திருக்குறள் படித்த எல்லாருக்குமே தெரியும், திருக்குறளில் எல்லாமே நம்மளுக்கு பொதுமையான கருத்துக்கள்லாம் இருக்கும். அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா உலக பொதுமறை அப்படின்னு போற்றி புகழ்ந்துட்டுருக்குறோம் இல்லைங்களா? அப்படி திருக்குறளை படித்த எல்லாருக்குமே அந்த பொதுமை கருத்துக்கள் அப்படிங்கிறது திருக்குறள் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போதே மைண்டில் வர ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டாக இருக்கும். அப்படி பார்க்கும்போதில் அந்த திருக்குறளை பற்றி தெரிஞ்ச ஜென்ரல் நாலேஜை மட்டும் வச்சு பார்க்கும்போதில் இந்த கேள்விக்கு நம்மளால் ஈஸியாக ஆன்சர் எடுக்க முடியும். எப்படின்றத பாருங்கள். திருக்குறளில் யாருடைய கடமைகள் மறைமுகமாக கற்பிக்கப்படுகின்றன அப்படிங்கிறது தான் கேள்வி. ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஆடவர், மகளிர், குடிமக்கள், அரசன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் மறைமுகமாக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு அரசனை பற்றி டைரெக்டாகவே ஒரு அரசன் வந்து எப்படி நாடாளணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே திருவள்ளுவர் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாங்க. அப்போது மறைமுகமாகன்னு வரும்போது அந்த ஆப்ஷன் வராது, நம்ம எலிமினேட் பண்ணிடலாம். அதே அடுத்த 3 ஆப்ஷன் பார்த்தோம் அப்படின்னா ஆடவர், மகளிர், குடிமக்கள் அப்படின்னு 3 ஆப்ஷன் இருக்குது. ஆடவர், மகளிர் இந்த 2ல் எந்த ஆப்ஷன் எடுத்தாலுமே திருக்குறளுடைய கருத்துக்கு நம்ம வந்து ஆப்போசிட்டாக போகிற மாதிரி ஆகிடும். கரெக்டாக? ஏன்னா
திருவள்ளுவர் வந்து ஆண்களுக்கு மட்டுமே கடமைகளை வந்து சொல்கிற மாதிரியோ இல்லை பெண்களுக்கு மட்டுமே அவங்களுடைய கடமைகளை மட்டும் சொல்கிற மாதிரியோ அவருடைய கருத்துக்கள் வந்து இருக்காது. அந்த வகையில் இந்த 2 ஆப்ஷனையும் எலிமினேட் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு குடிமக்கள் அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷனாக வரும். ஆப்ஷன் எலிமினேஷன் மெத்தடில் போனாலுமே குடிமக்கள் அப்படிங்கிறது தான் சரியான விடையாக இருக்கும். அதே மாதிரியே பொது உடைமையான கருத்துக்களை தான் வெளிப்படுத்துகிற மாதிரி தான் திருக்குறள் ஃபுல்லாகவே அவங்களுடைய கருத்துக்கள் எல்லாமே இருந்தது. அதை வச்சும் பார்க்கும்போதும் நம்மளுக்கு குடிமக்கள் அப்படிங்கிறது தான் இந்த கேள்விக்கு சரியாக பொருந்தக்கூடிய விடையாக இருக்கும். இது வந்து முழுக்க முழுக்க திருக்குறளை படித்தவங்க அந்த திருக்குறளுடைய அந்த நாலேஜ் இருக்கும் இல்லையா, பேசிக் நாலேஜ், அதை வச்சு யோசித்தோம் அப்படின்னா லாஜிக்காக குடிமக்கள் தான் இந்த கேள்விக்கு விடையாக இருக்கும் அப்படிங்கிறத அடிக்கலாம். இந்த கேள்விக்கு இதுதான் ப்ரூஃப் அப்படின்னு எதுவுமே எடுக்க முடியலை. உங்களுக்கு ஏதாவது ப்ரூஃப் தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை வச்சு நம்ம இந்த கேள்விக்கு கிளைம் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுதான் ஜிஎஸ்சில் நம்ம பார்த்த கொஷின்ஸ். ஸோ இது போக ஜிஎஸ்சில் உங்களுக்கு வேறு ஏதாவது கொஷின்ஸ் வந்து கிளைம் பண்ணுறதுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதையுமே கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. ப்ரூஃபோடு கொடுத்தீங்க அப்படின்னா மித்தவங்க பார்க்குறவங்க கிளைம் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம அடுத்தது ஜென்ரல் தமிழில் என்னென்ன கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாங்க. ஜென்ரல் தமிழில் பொறுத்த மட்டுக்கும் நம்மளுக்கு கலைச்சொற்கள் எல்லாமே பார்த்தோன்னா வழக்கம் போல் தான் இதில் இருந்தோ கேட்டிருந்தாங்க. ஸோ இதில் சேலஞ்ச் பண்ணுறதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா கேள்வி எண் 73. ஸோ இதில் சொல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் கண்டறிக, வினையாளனையும் பெயரை கண்டறிக அப்படிங்கிறது தான் கேள்வி. வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்லும்போதில் நம்மளுக்கு வந்து பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா ஆர் அப்படிங்கிற விகுதியோட முடியணும். அப்போது சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா சொல்வார், சொல்லுகிறார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு வந்து ஆர் அப்படிங்கிற விகுதியோடு வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நம்மளுடைய எண்ணம் வந்து யோசிக்கும். கரெக்டாக? ஆனால் டிஎன்பிஎஸ் தரப்புலேருந்து கொடுத்துருக்க ஆன்சர் பார்த்திங்கன்னா சொல்லாமை அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இதில் வந்து மை விகுதியோடு நம்மளுக்கு முடிஞ்சிருக்கு. மை விகுதியோட ஒரு வார்த்தை முடிஞ்சிருது அப்படின்னா இது நம்மளுக்கு தொழிற்பெயரில் வர்றதுக்கு தான் நம்மளுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. சொல்லாமை அப்படிங்கிற வார்த்தை வந்து தொழிற்பெயரை குறிக்கக்கூடிய சொல். இலக்கண குறிப்பு படி பார்த்தோம் அப்படின்னா தொழிற்பெயர் விகுதியாக தான் மை விகுதி வரும். அதனால் சொல்லாமை அப்படிங்கிறது தொழிற்பெயரை குறிக்கக்கூடிய சொல். சொல்லாமையே நம்ம வினையாளனையும் பெயர் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால் இதுக்கு டிஎன்பிஎஸ் தரப்புலேருந்து கொடுத்த சொல்லாமை அப்படிங்கிறது நம்மளுக்கு தவறான விடையாக தான் இருக்கும். மற்ற ஆப்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போதே சொல்லா, சொல்லிய, சொல்லுகின்ற இது எதுவுமே நம்மளுக்கு வினையாளனையும் பெயருடைய பொருந்தும் விதமாக இல்லை. வினையாளனையும் பெயருக்குரிய விகுதியை பெற்றிருக்கக்கூடிய சொற்களாக எதுவுமே இல்லை. அந்த காரணத்தினால இந்த கொஷினுக்கு நம்மளால் என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா கிரேஸ் மார்க் வாங்கிக்க முடியும். ஸோ இதுக்கு நம்மளுடைய இலக்கணம் ரூல்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நம்ம வச்சு பேசிக்கான ரூல்ஸ் வினையாளனையும் பெயர்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு இலக்கணத்தில் கொடுத்துருப்பாங்க இல்லையா, ஸோ அதை நம்ம வச்சு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கொஷினுக்கு கிளைமாக வச்சு நம்ம வந்து இந்த கொஷினுக்கு கிரேஸ் மார்க் வந்து வாங்கிக்க முடியும். அடுத்த கேள்வி பார்க்கலாம். ஸோ 16வது கேள்வி சேர்த்து எழுதுக கொடுத்துருக்காங்க. அது ப்ளஸ் அன்று அப்படிங்கிற சொல்ல சேர்த்து எழுதும்போது என்ன கிடைக்கும் அப்படிங்கிறது தான் எழுதணும். இதை வந்து நம்ம 2 விதமாக வந்து புணர்ச்சி விதிகள்லேயே சேர்த்து எழுத முடியும். அது ப்ளஸ் அன்று அப்படின்னு இருக்குது அப்படின்னா நம்ம அதை இந்த இடத்துல அது அப்படிங்கிற நிலைமொழி வரும்போதில் அடுத்து வருமொழி என்னாகும் அப்படின்னா அதை வந்து குறியிலிருந்து நெடிலாக மாறிடும். இப்போ அன்றுன்னு இருக்குது அப்படின்னா அது வந்து ஆன்று அப்படிங்கிற மாதிரி மாறிடும். அப்படி ஆன்று அப்படின்னு இந்த அகரம் வந்து நெடிலாக மாறிடுச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா அது ப்ளஸ் ஆன்று அப்படின்னு இருக்கிறது. அதுக்கப்புறமா இந்த தூளில் இருக்கிற உகரம் போயிட்டு இத்து அப்படிங்கிற நம்ம எழுத்து மட்டும் இருக்கும். அதுக்கப்புறமா இத்து ப்ளஸ் ஆ நம்மளுக்கு தா அப்படின்னு மாறி அதான்று அப்படிங்கிறது வரும். இதுதான் இளங்குமரனார் அவர்களுடைய புத்தகத்தில் இருக்கிற விளக்கம். அது ப்ளஸ் அன்று அப்படிங்கிறது அதான்று அப்படின்னு நம்மளுக்கு வந்து புணர்ந்து வந்திருக்கு அப்படின்றது. அதே மாதிரியே அது ப்ளஸ் அன்று அப்படிங்கிறது அதுவன்று அப்படின்னும் நம்மளுக்கு வந்து புணர்ந்து வரலாம். எங்கெல்லாம் இங்கே காசா தாபா அப்படிங்கிற வார்த்தைகள் வந்து நம்மளுக்கு வருதோ அந்த இடத்துல எல்லாமே நம்மளுக்கு வகரம் வந்து தோன்றும். இவ் அப்படிங்கிற மெய் வந்து நம்மளுக்கு தோன்றும் அப்படிங்கிறது நம்மளுக்கு புணர்ச்சி விதியில் ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போதில் இவ் அப்படிங்கிற எழுத்து
நம்மளுக்கு அது அப்படிங்கிற நிலைமொழியோட ஈற்றில் தூ அப்படிங்கிற எழுத்து இருக்கிறதுனால இவ் அப்படிங்கிற நம்மளுக்கு மெய்யெழுத்து தோன்றினதுக்கப்புறமா இவ் ப்ளஸ் ஆ வா அப்படின்னு புணரும் போதில் அது வன்று அப்படின்னு வர்றதுக்கும் நம்மளுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுவுமே நம்மளுக்கு புணர்ச்சி விதிப்படி தான் வருது அப்படிங்கிறதுனால அது ப்ளஸ் அன்று அது வன்று அப்படிங்கிறதும் நம்மளுக்கு புணர்ச்சி விதிப்படி சரியானதாக தான் இருக்குது. ஆனால் இளங்குமரனார் அவர்களுடைய புத்தகத்தின்படி பார்க்கும்போதில் அது ப்ளஸ் அன்று அதான்று அப்படின்னு புணரும் அப்படின்னு தான் அவங்க கொடுத்துருக்குறாங்க. அது ப்ளஸ் அன்று அதுவன்று அப்படின்னு கொடுக்கறதுக்கும் நம்மளுக்கு புணர்ச்சி விதிகள் இருக்குது. அதான்று அப்படின்னு கொடுக்கறதுக்கும் புணர்ச்சி விதிகள் இருக்குது. அப்போது சேர்த்தெழுதுகளை புணர்ச்சி விதிகள் சரிவர பொருந்தக்கூடிய 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த 2 ஆப்ஷன் போட்டவங்களுக்குமே நம்மளுக்கு சரியான மதிப்பெண்கள் கொடுத்தாங்க அப்படின்னா இந்த கேள்விக்கு சரியானதாக இருக்கும். அந்த புணர்ச்சி விதிகளை மட்டும் நம்ம கோட் பண்ணி இந்த கொஷினுக்கு வந்து நம்ம ப்ரூஃபாக சப்மிட் பண்ணாலே போதும். இந்த கொஷினுக்கு நம்மளால் வந்து 2 ஆப்ஷன் போட்டவங்களுக்குமே நம்மளால் மதிப்பெண்கள் வந்து வாங்கிக்க முடியும். அது வன்று அப்படிங்கிறதும் அதான்று அப்படிங்கிறதும் சரியான விடை அப்படிங்கிறது தான் எங்களுடைய கருத்து. ஸோ இதுதான் தமிழில் சேலஞ்ச் பண்ண வேண்டிய கொஷின்ஸ். இது போக தமிழில் வேறு ஏதாவது கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ண வேண்டியது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ஸில் கொஷின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எல்லாத்துக்குமே ஆன்சர் வந்து சரியாக தான் கொடுத்துருந்தாங்க. அதில் எதுவுமே நம்ம வந்து சேலஞ்ச் பண்ணுற மாதிரியெல்லாம் இல்லை. ஜிஎஸ்லேயும் தமிழ்லையும் எங்களுடைய புரிதலின்படி பார்க்கும்போது என்னென்ன கொஷின்ஸ் சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் உங்களுடைய பகிர்ந்திருக்கோம். இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகள் வந்து சேலஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அதை பார்த்து இன்னும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களோட சேலஞ்ச் சப்மிட் பண்ணும்போதில் அந்த கேள்விக்கும் சேர்த்து அவங்க வந்து சேலஞ்ச் சப்மிட் பண்ணிப்பாங்க. இதே மாதிரியே வேறு கொஷின்ஸ்க்கு ஏதாவது தெரிஞ்சுது இன்னும் அடிஷ்னலாக ப்ரூஃப் கிடைக்கிது அப்படின்னா அதை நம்ம அடுத்த வீடியோவில் கூட பார்த்துடலாம். அடுத்ததாக எவ்வளோ கொஷின்ஸ் வந்து ஆன்சர் பண்ணியிருந்தோம் அப்படின்னா மெயின்ஸுக்கு வந்து சேஃப் ஜோனாக இருப்பாங்க அப்படிங்கிற அனலைசிஸை நம்ம அடுத்த வீடியோவில் பார்த்துடலாம். தேங்க்யூ.